guys, welcome to Zenith Garden and சமையல். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்ன்ற முன்னாடி சொல்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து என் தம்பி பாத்தீங்கன்னா நியூவா இந்த சேனல்ல நடிக்க போறான். இப்போ வந்து என் தம்பி தான் எல்லாம் ஸ்பீச் கொடுப்பான், இத பத்தி எல்லாம் சொல்லுவான். வாங்க அவன் எப்படி ஸ்பீச் கொடுக்கறான்னு பார்க்கலாம். Hello guys, welcome to Zenith Garden and சமையல். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா முட்டை பப்ஸ் தான் செய்ய போறோம். இப்போ பாத்தீங்க எங்க அம்மாவும் இங்க பாத்தியும் தான் செய்ய போறாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா முட்டை பப்ஸு. அதுக்கு ஃபஸ்ட்டு முதல்ல வந்து மாவு பிசைஞ்சிக்கலாம். 1/2 கிலோ மாவு எடுத்துருக்கோம். நாங்கள் மைதா வந்து லூஸில் வாங்கியிருக்கோம். பேக்கெட்டு கூட அரை கிலோ பேக்கெட்டு கூட கிடைக்கும். நாங்கள் லூஸில் வாங்கினனால நாங்கள் வந்து அளந்து 1/2 கிலோ போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சோண்டு சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ மாவு பிசைஞ்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்க்கணும். தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா பிசைஞ்சு வச்சிட்டோம். இப்போ லைட்டாக எண்ணெய் மேலே மாவு வந்து காயாமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் லைட்டாக தடவி விடுறோம். இப்போ மேலே எண்ணெய்லாம் தடவி வச்சிட்டோம். இது நல்லா ஊறட்டும். நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம மூடி வச்சுக்கலாம். இது ஊறுறதுக்குள்ளே நம்ம போய் இதுக்குள்ளே மசாலெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பு ஒற்ற வச்சு கடாயை அடுப்பில் வச்சுருக்கோம். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா சூடாயிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, வெங்காயம் போட்டுக்கலாம். நாங்கள் வந்து 4 வெங்காயம் எடுத்துருக்கோம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் உப்பு தூவிக்கலாம், சீக்கிரம் வெங்காயம் வதங்கிறதுக்காக. தேவையான அளவுக்கு உப்பு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிட்டு வெங்காயம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நமக்கு முட்டை வேக போட்டுக்கலாம். 6 முட்டை வேக போட்டிருக்கோம். நாங்கள் 6 பேர் இருக்கோம் வீட்டில், அதனால் 6 முட்டை போட்டிருக்கோம், வேக போட்டிருக்கோம். நல்லா வேகட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுலாம். இப்போ நாங்கள் வந்து ஒரு கேரட் எடுத்துருக்கோம். கேரட்டு போட்டிருக்கோம். கேரட்டு போட்டு நல்லா வதங்கட்டும். இப்போ கேரட் நல்லா வதங்கிருச்சு. நம்ம வந்து கரம் மசாலா போட்டுக்கலாம். கரம் மசாலா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பப்ஸுக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. முட்டையும் நல்லா வெந்துருச்சு. ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மாவு நல்லா ஊறிடுச்சு. ஊறினதுக்கப்புறம் இப்போ உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ 8 பால் எடுத்து வச்சுருக்கோம் மாவில். இப்போ நம்ம மாவு இடிச்சிக்கலாங்க. பொடி மாவு போட்டிருக்கோம்.
சப்பாத்தி அளவுக்கு விரிச்சுக்கலாம். இதுமாதிரி 4 உருண்டை விரிக்கணும். மேலே நம்ம வந்து எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் தடவிட்டோம். இன்னும் பொடி மாவு தூவிக்கலாம். வச்சுருக்கோம், இன்னொன்று விரித்து வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து இது மேலே வச்சுக்கணும். வேறு எண்ணெய் இதே மாதிரி எண்ணெய் தடவிக்கலாம். ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சுட்டோம்ல, லாஸ்ட்டு ஒன்று வைக்கிறோம். அது மேலே நீங்கள் எண்ணெய் தடவை வேண்டாம், பொடி மாவு மட்டும் போட்டு நல்லா விரிக்கணும். 4 கூட 4 ஒன்றா சேர்ந்து விரிச்சிக்கலாம். சமோசாவுக்கு பண்ணுற மாதிரியே தான் இது. வந்து சமோசாவுக்கு வந்துடும் இது வாட்டி எடுப்போம். வாட்டி எடுத்து ஷீட்டு வந்து தனித்தனியாக எடுப்போம். பப்ஸில் அப்படி கிடையாது. இது 4 ஸ்கொயராக கட் பண்ணிடணும். சைடெல்லாம் இப்படி 4 சமமாக கட் பண்ணிக்கோங்க ஸ்கொயராக. ஸ்கொயராக கட் பண்ணிட்டோம். இது வந்து 4 பீஸ் பண்ணணும். நம்ம 4 கட் பண்ணிடணும். இப்போ 4 கட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் ஒன்று எடுத்துகிட்டு விரிச்சிடலாம். லைட்டாக விரிக்கணும். காமிக்கிறேன். பொடி மாவு தூவிட்டேன். மாவு போட்டுருக்கேன். இதே மாதிரி விரித்து எடுத்துக்கணும். இது மசாலா வச்சுக்கலாம். மசாலா வச்சுருக்கோம். முட்டை பாதி முட்டை இப்படி வச்சுட்டு இதை இந்த பக்கம் மடக்கிடணும். மடக்கிடுதா மைதா பேஸ்ட்டு இந்த பக்கம் ஒட்டிடலாம். இந்த பக்கம் அதே மாதிரி 4 பக்கம் இதே மாதிரி
நீங்கள் ஒட்டிடணும். மூளை இந்த மாதிரி மூளை பண்ணிடுங்க. லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டால் போதும். அவ்வளோதான். இல்லை கைஸ், இப்படி தான் இதெல்லாம் கேப்பும் இருக்கும். கேப்பு வந்து அப்படி தான் பப்ஸ் வந்து வேகும்போது இப்படி விரிஞ்சு வரும். இந்த நானும் வந்து பொரிக்கும் போது உங்களுக்கு காமிக்கிறேன். நாங்கள் வந்து மைக்ரோவேவில் தான் நிறைய பேர் வைப்பாங்க. நாங்கள் வந்து எண்ணெயில், அதுவும் நிறைய எண்ணெய் இல்லை, கொஞ்சம் எண்ணெயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பொரிச்சு எடுப்போம். உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படின்னு. எல்லாமே இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டோம். இதே மாதிரி பேக் பண்ணி வச்சுட்டோம். மசாலா அதுக்குள்ளே இருக்குது, உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதேமாதிரி எல்லாமே பண்ணி வச்சுட்டோம். அது மேலே நாங்கள் வந்து ஒரு முட்டை எடுத்து நல்லா அடிச்சுட்டு அது மேலே தடவிடுவோம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி தடவி விட்டால் கொஞ்சம் வேர்ந்து வரும்போது கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும், கொஞ்சம் ப்ரௌன் கலராக வரும். அதுக்காக நாங்கள் வந்து முட்டை வந்து லைட்டாக தடவிட்டுருக்கோம். இது வந்து நாங்கள் பொரிக்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன். நாங்கள் சட்டி வச்சுருக்கோம், எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் பப்ஸு போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. ஒன்றா பொரிச்சுக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. அடுப்பு சிம்மில் இருக்கட்டும். எண்ணெயில் போட்டிருக்கோம். இது ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் ஒரு பக்கம் பரட்டி போடணும். அடுப்பு எப்பவும் சிம்மில் இருக்கட்டும். கூட்டி வச்சோன்னா கரிஞ்சிடும். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. அந்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இதில் அப்படி திருப்பி போட்டுகிட்டே இருக்கணும். எண்ணெய் வந்து நிறைய ஊற்றணும் தேவையில்லை பப்ஸுக்கு. ஓவனில் வைக்கிறவங்க, நாங்கள் ஓவனில் வைக்கல, அதனால் நாங்கள் எண்ணெயில் போட்டிருக்கோம். அதனால் கொஞ்சமாக எண்ணெய் போதும். ஓவனில் வைக்கினாலும் வைக்கலாம். இதில் ப்ரௌன் நிறமாக வந்துச்சு. எண்ணெய்லாம் நிறைய குடிக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சிச்சு, நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம எடுத்துடலாம் சொன்னோன்னா. இதே மாதிரி எல்லாமே பொரிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா சுட்டு முடிச்சுட்டு எல்லாமே. இப்போ பசங்க ஸ்கூல்ட்டு வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் பசங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். பாய். இப்போ படி எங்கள் அம்மாவும் பாட்டி செஞ்சு முடிச்சா இப்போ டேஸ்டிங் யாரும் எடுத்துருக்கோம். இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க. இப்போ பாருங்க எம்மியாக இருக்குது, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது, நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்குது, பிக்கக்கூடிய முடியுது. செம்ம டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த மாதிரி வேணும்னா வீட்டுக்குள்ளே வந்து நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டையை வச்சு ட்ரை
வரலன்னா மறுபடியும் நீங்க மூவ் பண்ணி பாருங்க. பண்ணி பார்த்தா வரும். நல்லா சாப்பிடுங்க. எப்போ நீங்க செஞ்சு முடிச்சுட்டேன். நீங்க வீடியோ லைக் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த கமெண்ட்ல எவ்வளோ சார்ஜ் இருக்கு சொல்லுங்க. பாய் காய்ஸ். அடுத்த வீடியோ பார்க்கலாம்.